காலையில் கடினமாக பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே, மற்றும் உள்ள ஊரை சேர்ந்த அத்தனை பேர்களுக்கும் முதல் வணக்கம். ஐயா, சமயம் இருந்தபோது பேர் நாம தெரியுமா? எப்படி தெரியும்? அதை சொல்ல வேணாம், அது தெரியும். ஐயா, இந்த வேடம் தாங்கி வந்திருக்கேன் அல்லவா? என்னுடைய பேர் என்ன? உங்க பேர் நாம எனக்கு தெரியும். சரி, ஆனால் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதாது. ஆமா, சபையில யாவற்ற மாணவர்கள் டாக்டர் டைட்டர் பெருமகன் ஊராட்சி மன்ற தலைவர் வாலிபர்கள் அதான் இருக்காங்க. வருங்கால வாலிபர்கள்
அதுக்குதான் நீ விகட பவுனுங்கிறிய அது எங்க விக்குது? அதெல்லாம் இங்கதான் விக்குது. நான் என்ன சொல்றேன்னா பவுன் வீட்டுல இனிமே போக முடியாது. போக முடியாது. நமக்கு பிறக்கிற பிள்ளைய பவுனு தங்கம்னு வச்சு கூப்பிட்டுக்கிட்டா. ஆமா நினைவா. ஆனா ஆமா இன்னொன்னு என்ன உன் பொட்டெல்லாம் மாசமா இருந்துன்னு வச்சுக்க, போய் ஸ்கேன் போட்டு பாத்துக்க. ஏன் தெரியுமா? பொட்டை பிள்ளைன்னா கருவிலே கழிச்சு விடு, ஆப்பிள பிள்ளைன்னா பெத்துக்க. அந்த சோழியம் நமக்கு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கிடையாது. என்ன சபையை இன்றிரவு 30 வரையாந்தம் அனைத்து எடுத்து கொடுக்கக்கூடிய என் பேர் தான் பவன். பவன். ஆமா ஐயா. பவனியா ஐயா, உன்னோட பேராமத்தை தெரிந்து கொண்டோம். நாளைக்கு அமர்ந்திருப்பவர்கள் முதல் வணக்கம் செலுத்த வேண்டாம். அப்படியே கொண்டு வந்திருக்கோம். பணிவுடையா இந்த தொழிலுக்கு விடாமல் செய்யக்கூடிய வருஷத்துக்கு ஒரு முறை விடாமல் செய்யக்கூடிய ஐயா தர்மகர்த்தா ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஊரை சேர்ந்த வருங்கால வாலிபர்கள் எதிர்கால இளைஞர்கள் காலையிலே காடு சென்று காலையிலே விடு விரும்பும் மண்ணை பொன்னாக்கு விவசாய பெருமக்களுக்கும் மற்றும் உள்ள ஊர் சேர்ந்த அத்தனை பேர்களுக்கும் இரண்டாவது வணக்கம். வணக்கம் மரியாதை வந்தனம் அனைத்தும் முடிந்து விட்டது. ஆமா இந்த மாதிரி ஊரை நான் பார்க்கவே கிடையாது இதுவரைக்கும். 37 சர்வீஸ் கட் பண்ணிட்டு கருக்கு போட்டுட்டு சேர் வந்துட்டு அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற போது நம்மளிடத்தில் நம்ம தலைமை ஆசிரியர் இருக்கின்றாரு. அவரிடத்தில் இரவு நாடகம் நடத்த வேண்டும் என்று உண்மை நேற்று ஓர் இரவு நேற்று முதல் முடிவு இருந்துச்சு. நேற்று ஓர் இரவு நான் முதல் இரவு ஒண்ணு சொன்னேன். வேற ஓர் இரவு வேற. சரி சரி நமது சிற்றவருக்கு சிற்றவருக்கு ஓர் இரவு நாடகம் நடந்து முடிந்து தெரியலையோ. ஆமா ஏதோ அரங்கேற்றம் முடிந்து விட்டது. இன்றைக்கு இரண்டாவது இரவு. இந்த இரண்டாவது இரவை முன்னிட்டு என்ன சரித்திரம் வைத்தால் நன்றாக இருக்கும், என்ன கதையில் நடத்தினா நன்றாக இருக்கும் கண் விழித்து பார்த்து கொண்டு இருக்கோம். இல்ல தூங்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தலைவாணி வச்சு படு, சும்மா படுக்காத. ஜனங்கள் கண் விழித்து பார்த்து கொண்டு ரசித்து நமக்கு ஆதரவு தருவார்கள். அப்படி என்பதற்காக இந்நிறுவ நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயரை சொல்வதற்காக நமது நாடகத்தின் தலைமை ஆசிரியர் வர போகின்றார். அவருக்கு அகடமிடம் என்பதை நீக்கி அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த பதில் அளித்து வச்சுக்கிட்டே இருந்து விடாக அடிப்பாரு. விடாக அடிப்பாரு. நாங்க எடுத்தா இடுப்புல அவர் அடியே ஒரு விதமா வரும். கைத்துக்கு போவோம். அதனால வேண்டாம்னா அவருடைய கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் பதில் கரெக்டா சொல்லுவேன். அதனால அவருக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அவர் ஒரு ஃபைலுக்கு கரெக்டா இருக்கிறாங்க. விசாரணை நீங்க நிறுத்தி நாடகத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இந்த நாடகத்தின் தலைமை ஆசிரியர் வரப்போகிறார். அண்ணவரை கண்டுகொள்வார். அப்படியே